இல்லைம்மா, இவர் மேஸ்ட்ரோவே அல்ல. இவர் ஒரு மோசடி பேர்வழி. உலக தமிழர்கள் பூரா கோடிகளை கொட்டி கொடுத்துருக்கான். கோடிகளை கொட்டி கொடுத்த பிறகு இவர் யாருக்குமே தெரியாமல் இந்த எக்கோ கம்பெனிக்கு விற்றுவிட்டார். இப்போ இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான், அனிருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு 5 கோடி ரூபானா அவன் 5 கோடி வாங்குறது இல்லை. எனக்கு ரைட்ஸை கொடுத்துட்டு பாதி பணத்தை வாங்கிக்க. அதாவது உழைப்பு சார். ஆமாம், உழைப்பு. எல்லாம் பாதியை வரி கட்டுறது, பாதியை வரி ஏய்ப்பது, இதுதான் உழைப்பு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் ஒரு நாள் பூரா காத்து கிடந்தார் ரஜினி, தெரியுமா? அவனுக்கு பூரா நடி கூத்தாடு, அவனுக்கு பூரா அந்த குரங்காட்டுவானுங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாள் பூரா எங்கே வச்சு செஞ்சானுங்க? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். தெரியாம நடந்துச்சு, ஒன்றும் தெரியாது. பப்பாவா அவர் பீடிங் பண்ண பாலா குடிக்கிறாரு. பிரபல கவிஞருடைய மகள் இப்போ எங்கே இருக்கா? பல ரகசியங்கள் இருக்கு. சொல்லுவாரா? 5 கோடி ரூபாய்க்கு வீடு எடுத்து கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் உள்ளே போக விரும்பல. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே, தேவாரம் திருவாசகம் பாட வேண்டிய உன்னுடைய வாய் பசிக்குது பசிக்குது தினம் தினம்தான். இதாயா பாட்டு? எம்ஜிஆர் சம்பாதிக்காத பணமா சினிமாவில்? ஜெயலலிதா சம்பாதிக்காத பணமா? 1000 கோடிகளில் கடைசியாக ஜெயலலிதா செத்து கிடக்கிற போது சசிகலா போய் ஆவினில் ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கி பல்லில் கடிச்சு பால் ஊற்றுனது, பிளீச்சுன்னு பால் ஊற்றுனது பார்த்தீங்களா? வாடகையே இல்லாமல் 25 வருஷம் சரியா ஒரு பெரிய இசை கலைஞன் இங்கே உட்காந்து இசை அடிச்சுக்கிட்டோம், ராத்திரியில் டபலாக வாசிக்கிட்டோம், பிடில் வாசிக்கணும்னு கொடுத்தான். அதுக்கு 25 வருஷம் கழிச்சு எனக்கு இடம் வேணுங்க காலி பண்ணுங்கண்ணா. எங்கே போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. இளையராஜா பிடில் வாசித்த இசை கருவிகள் பூரா எங்கே கிடந்தது? பிரசாத் ஸ்டுடியோ காவாயில் கிடந்தது, சாக்கடை காவாயில். தேவையாது அந்த உழுகிறதுக்கு மாடு இல்லைன்னு. சரியா என் மாட்டை ஓட்டிகிட்டு போனானா? அப்போ தான் பார்த்தானா பல்லு எத்தனை மால் பல்லு இருக்குன்னு பார்த்தானா? ஏண்டா பல்லு வாங்குறவன் தாண்டா பார்க்கணும், விலைக்கு வாங்குறவன் தான். நீயே ஓசி. கருணாநிதி நீங்கள் தயாளம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆர் பாடினார்ல, ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானா. அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு 50 லட்ச ரூபா கடன் கொடுத்துரு. 50 வாட்சை கருணாநிதி கட்டிக்கு வரான். கட்டிட்டு அப்படியே இப்போ பார்ப்பாரான். யாராவது பாவமாக தான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி அந்த வாட்சையே பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அந்த வாட்சை கட்டி விட்டு போயிடுவான். வறுமையில் அடைந்த பொழுது உனக்கு வாழ்க்கை கொடுத்த உங்க அண்ட பாவலர் வரதராஜன் என்னன்னா, பாவலர் வரதராஜன் மகன் லெனின் தெருவில் செத்து கிடந்தான். ஏன்? அவனுக்கு எதாவது பண்ணியா? மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனிதனுக்கு பேர் மேஸ்ட்ரோவா? 10 ஆண்டு காலம் அந்த இராணுவம் வெளியேறிய பிறகு அந்த சிலையை அப்படியே பத்திரமா எடுத்து வல்வட்டித்துறை நகராட்சிக்கு முன்னாடி எம்ஜிஆர் செலவு வச்சிருக்கான். அதாவது காமராஜ் தான் சொல்லுவாராம், கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா. இந்த கூத்தாடி பயிலுக முடிஞ்சு போகும்போது கூத்தியாட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிடுவான். யார்கிட்ட? பல கூத்தியாக்கள் தான் இந்த நாட்டை ஆண்டார்கள். வணக்கம் நேர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா நிகழ்வுகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருப்பியும் இளையராஜா அவரை பற்றி தான் சார் திருப்பியும் தலை தூக்கியிருக்க அந்த பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா எக்கோ நிறுவனம் கோர்ட்டுக்கு போய் அவங்க அந்த மனு தாக்கல் செஞ்சதுனால இப்போது இளையராஜா பாட்டுக்கு உரிமை கோரக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போது அவங்க தடை செஞ்சுருக்காங்க கோர்ட்டில். இது திருப்பி இது ஒரு பிரச்சனை திருப்பி வந்துட்டே தானே சார் இருக்குது, அக்கறாயிட்டே தான் சார் இருக்குது. ஏன்னா ஏஆர் ரகுமான் அவர்களாகட்டும், இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களோட அந்த உரிமை கோரல் விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க, அவங்க கரெக்டாக வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் இளையராஜா அவருக்கு தெரியாததுனால, இப்போ லேட்டாக யாரோ சொல்லி கொடுத்ததுனால அவர் இந்த மாதிரி உரிமை கோரல் விஷயம் இது ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு இதுவாக உருவெடுத்து அவர் பேரில் அவர் எவ்வளோ ஒரு மாஸ்ட்ரோ, அவரை எத்தனை ஜென்ரேஷன்ஸாக கொண்டாடினாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் இல்லைம்மா, இவர் மேஸ்ட்ரோவே அல்ல. இவர் ஒரு மோசடி பேர்வழி சார். ஆமாம், எப்படி நான் சொல்கிறேன், மோசடி பேர்வழி. நீங்கள் சொன்னீங்களா மேஸ்ட்ரோ, இந்த மேஸ்ட்ரோவை ஹாலண்டில் கொண்டு போய் 200க்கு மேற்பட்ட இசை கலைஞர்களை இசைக்க வைத்து இவருக்கு கோடிகளில் சம்பளம் கொடுத்து, ஆமாம், நியூயார்க்கில் சோனி கம்பெனியில் போய் ரெக்கார்டு செய்தவர் பாதிரியார் ஜெகத் கஸ்பார். தமிழில்
தேவாரம், தமிழில் திருவாசகம், சிம்பொனி எங்கே ஹாலந்தில் நடந்தது. அப்போது இவர் இப்படியே இந்த சிம்பொனிக்கு இசை அமைத்திருந்தால் திருக்குறளில் சிம்பொனி இப்படி 200க்கும் மேற்பட்ட கலைஞர்களை வைத்து 200 வகையான இசைகளை நீங்கள் கலந்து தான் தமிழில் திருவாசகம் தேவாரம் பாட வைத்தவர் பாதிரியார் கஸ்பார். இந்த கஸ்பாருக்கு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது யார்? அந்த பாதிரியார். உலக தமிழர்கள் பூரா கோடிகளை கொட்டி கொடுத்துருக்கான். கோடிகளை கொட்டி கொடுத்த பிறகு இவர் யாருக்குமே தெரியாமல் இந்த எக்கோ கம்பெனிக்கு விற்றுவிட்டார். இதனுடைய ப்ரொடியூசர் யார்? இன்வெஸ்ட்மெண்ட்டர் யார்? ஜெகத் கஸ்பார். ஜெகத் கஸ்பாருக்கு தெரியாமல் நீங்கள் எக்கோ கம்பெனிக்கு விற்ற இலங்கை தமிழர் ஐங்கரன் ஃபிலிம்ஸ் அவர் மோசடி பேர் வழி இவர்களுக்கு விற்ற இளையராஜா உண்மையாகவே மோசடி பேர் வழியாக நல்ல பேர் வழியான்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க அவருக்கு தெரியாமல் விட்டுட்டார். தெரியாமல் இல்லை, தெரிந்தே செஞ்சுருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான், அனிருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு 5 கோடி ரூபானா அவன் 5 கோடி வாங்குறதில்ல. எனக்கு ரைட்ஸை கொடுத்துட்டு பாதி பணத்தை வாங்கிக்க. ரஜினியெலாம் இப்போ அப்படி தான் படம். ரஜினி, பொன்னியின் செல்வன், மணிரத்னம்லாம் சம்பளம் வாங்குறதில்ல, ரைட்ஸை வாங்கி ஃபாரின் ரைட்ஸை வாங்கிடுவாங்க. வெளிநாட்டு உரிமையை வாங்கி கோடிகளில் விற்று டாலர் ஆக்கிடுவாங்க. எல்லா அதாவது உழைப்பு சார். ஆமாம், உழைப்பு. எல்லாம் பாதியை வரி கட்டுறது, பாதியை வரி ஏய்ப்பது, இதுதான் உழைப்பு. பாதியை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் ஒரு நாள் பூரா காத்து கிடந்தார் ரஜினி தெரியுமா? அவனுக்கு பூரா நடி, ஆடு, கூத்தாடு, அவனுக்கு பூரா அந்த குரங்காட்டுவானுங்கள்ல அந்த மாதிரி ஒரு நாள் பூரா எங்கே வச்சு செஞ்சானுங்க? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். ஏன் அப்படி செய்யலைன்னா ஐயா 1000 கோடி ஃபைன் போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பான். கள்ளக்கணக்கு, அவ்வளோ கள்ளக்கணக்கு ரஜினி. அப்போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போய் ஒரு நாள் காத்து கிடந்தார். அப்படியே வருவோம். அப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இளையராஜா தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. 100 வக்கீல் அவர் இப்போ ஆலோசகர் இருக்கான். 100 வக்கீல் இருக்கான். பிரசாத் சுடியால் தூக்கி தெருவில் தூக்கி வீசினானுங்கள்ல. அப்போது இவர்கள் ஒரு படத்துக்கு படம் எடுக்கிற தொகையில் கால்வாசி தொகை இசையமைப்பதற்கு வாங்கிடுவார். கோடிகளில் வாங்கிடுவார். இவர் முதல்லையே என்ன பண்ணணும்? எனக்கு பாதியை கூட, பாதியை ரைட்ஸ் கொடுங்க கேட்டால் கொடுத்துருவான். யார்? தயாரிப்பாளர். அப்படிலாம் கேட்குறதே இல்லை. அவங்களோட முழு காசையும் வாங்கிட்டு மறுபடியும் உரிமை கொண்டாடுவது தான் பிரச்சனை. தெரியாமல் நடந்துச்சு. ஒன்றும் தெரியாது. பப்பாவா அவர் பீடிங் பண்ண பாலா குடிக்கிறாரு. ஒரு பிரபல கவிஞருடைய மகள் இப்போ எங்கே இருக்கா? பல ரகசியங்கள் இருக்கு. பிரபல கவிஞர், பெரிய கவிஞர், அந்த கவிஞருடைய மகள் எங்கே இருக்கா சொல்லுவாரா? 5 கோடி ரூபாய்க்கு வீடு எடுத்து கொடுத்து வச்சுருக்கார். நான் அதெல்லாம் உள்ளே போக விரும்பல, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இந்த புத்தர் புனிதருடைய வேஷமெல்லாம் வேண்டாம். இவரை அந்த சிம்போனி இசை வராமையே போச்சு. இளையராஜாவுக்கு திருக்குறளில் சிம்போனி வந்திருக்கும், தேவாரத்தில் வந்திருக்கும். வீட்டுக்கு வீடு தேவாரம், திருவாசகம், திருக்குறளில் இளையராஜாவுடைய சிம்போனி வீடுக்கு வீடு இருக்கும். இப்போ இல்லை. இப்போ என்ன பாட்டு இருக்கு? நிலா அது வானத்து மேலே, இதாயா பாட்டு. பலானது ஓடத்து மேலே, இதாயா பாட்டு. தேவாரம் திருவாசகம் பாட வேண்டிய உன்னுடைய வாய் பசிக்குது தினம்தான், இதாயா பாட்டு. ஜனகராஜ மேட்ரா டான்ஸ் ஆடுது, இதுக்கு போய் ஒரு பின்னணி பாடுறாரு. நீ ஒரு மேஸ்ட்ரோவா? நீ ஒரு தமிழனுடைய தவ புதல்வனா? சார் அவரோட திறமை சார். அது அந்த மாதிரியான பாட்டும் போட முடியும், இந்த மாதிரியான பாட்டும் போட முடியும் அப்படின்றதுக்காக நீங்க எப்படி சார் அதை மட்டும் வந்து தப்பா? உங்களுக்கு எதுமா வரலாறு? நீங்க வாழ்ந்ததுக்கான வரலாறு எது? நீங்க செய்த நல்ல காரியங்கள் தான் உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் உங்களை பாராட்டும். பணம் பண்ணுவதே நோக்கமல்ல. இப்போ எம்ஜிஆர் சம்பாதிக்காத பணமா சினிமாவில்? ஜெயலலிதா சம்பாதிக்காத பணமா? 1000 கோடிகளில் கடைசியாக ஜெயலலிதா செத்து கிடக்கிற போது சசிகலா போய் ஆவினில் ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கி பல்லில் கடிச்சு பால் ஊற்றுனது பிளீச்சுன்னு பால் ஊற்றுனதை பார்த்தீங்களா? ஜெயலலிதா எல்லாம் டிவியில் பார்த்தான். இதுதான் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் உங்கள் பண்ணைபுரத்தில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டினீங்க? ராஜா, இளையராஜா
உங்கள் பண்ணைபுரத்தில் எத்தனை இலவச மருத்துவமனை இருக்குது? எத்தனை பேர் கல்வி உதவி கொடுத்துருக்கீங்க? உங்களை வானளாவ புகழ்கிற உங்களுக்கு அந்த பண்ணைபுரம் தான் உங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தது இல்லையா? பண்ணைபுரத்தில் அவங்க அம்மா பொண்ணு தாய் இலவச மருத்துவமனை 1000 பெட் இருக்கா, 100 பெட் இருக்கா, 1 பெட் இருக்கா? என்ன இருக்கு? அப்போது பிரசாத் ஸ்டுடியோவில் நீங்கள் ஒரு பெரிய இசை கலைஞர், உங்களுக்கு ஒரு அறை கொடுத்தான் 25 வருஷம் வாடகை இல்லாமல் 25 வருஷம் சரியா ஒரு பெரிய இசை கலைஞர் இங்கே உட்காந்து இசை அடிச்சுக்கிட்டோம், ராத்திரியில் டபலாக வாசிக்கிட்டோம், பிடில் வாசிக்கணும்னு கொடுத்தான். அதுக்கு 25 வருஷம் கழிச்சு எனக்கு இடம் வேணுங்க காலி பண்ணுங்கண்ணா. எங்கே போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? யோ வாடகையும் கொடுக்கல, அவன் பில்டிங் ஒன்று காலி பண்ண சொல்கிறான், காலி பண்ணியா அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டுச்சு. ஆர்டரை போட்டால் இவருடைய இசை கருவிகளை பூராத்தையும் பிரசாத் ஸ்டுடியோக்காரன் பூட்டி சீல் வச்சுட்டு அதை அவன் பொசிஷன் எடுத்துகிட்டு இதை பூரா கூடி தெருவில் போட்டான். எங்கே இருந்தது? இளையராஜா பிடில் வாசித்த இசை கருவிகள் பூரா எங்கே கிடந்தது? பிரசாத் ஸ்டுடியோ காவாயில் கிடந்தது, சாக்கடை காவாயில். தேவையாது? உனக்கு உன்னை கௌரவிச்சு பிரசாத் ஸ்டுடியோவில் உனக்கு இலவசமாக உன்னை தலையில் தூக்கி வச்சான். அவனை கோர்ட்டில் இழுத்து, நீதிமன்றத்தில் இழுத்து வாய்தா வாங்கி இலவசம். அதாவது கிராமத்தில் சொல்லுவான், உழுகிறக்கு ஒருத்தனுக்கு மாடு இல்லையா, அப்போ போய் கேட்டானா, ஏப்பா ஒரு ஏக்கரா விவசாயம் பண்ணணும், என்கிட்ட உழுகிறக்கு மாடு இல்லைன்னு. சரியா என் மாட்டை ஓட்டிகிட்டு போனானா. அப்போ தான் பார்த்தானா பல்லு எத்தனை பல்லு இருக்குன்னு பார்த்தானா. ஏண்டா பல்லு வாங்குறவன் தாண்டா பார்க்கணும், விலைக்கு வாங்குறவன் தான். நீயே ஓசி. கருணாநிதி நீங்கள் தயாளம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தி என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி வாட்சு கட்டினா பெரிய விஷயம். அப்போது ஒரு நண்பன்கிட்ட வாட்சை வாங்கி கட்டுறாரு. அன்றைக்கி வாட்ச் 200 இன்றைக்கி அது 2 லட்ச ரூபா மாதிரி. அப்போது 5 நாளாக வாட்சை கட்டிகிட்டே திரிகிறாரு. எங்கே? திருக்கோளையில். அப்போ நான் நண்பனை பார்த்து எல்லாம் கேட்குறான், என்னடா உன் வாட்ச் எங்கேன்னு. என் வாட்சு கருணாநிதிகிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு. கருணாநிதி, ஆமாம் நான் அவனுக்கு விலைக்கே வாங்கிட்டேன். ஓ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான அவன், நீ இவ்வளோ வசதி ஆகிட்டியா? நண்பர்கள் சொன்னோன்னையும் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிற பெரியவங்கெல்லாம் வரல, 2 நாள் 3 நாள் லேட் ஆகுது. அவன் வாட்ச் கொடுத்தவன் உடனே வர்றான், கழட்டா வாட்சை. இல்லை என்ன பொண்ணே பார்க்க போகல, நீ பொண்ணு பார்க்குறக்குள்ளே என் வாட்சுக்கு விலை பேசி விற்றே விட்டா, நான் உங்கள்கிட்ட கஷ்டத்தை விற்று விட்டான்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறான். கழட்டா வாட்சை அப்படியே கழட்டி வாங்கிட்டு போயிட்டான். பொண்ணு பார்க்க போகும்போது வாட்ச் இல்லை. அப்போது கருணாநிதி பிடபிள்யூ அமைச்சரான பிறகு அந்த அண்ணா மேம்பாலம் கட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, கீழக்கரை முஸ்லீம் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான். எம்ஜிஆர் பாடினார்ல, ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானா. அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு 50 லட்ச ரூபா கடன் கொடுத்தவர். அந்த பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் காலேஜில் இருக்குல்ல, அவர் பெரிய கீழக்கரையில் லேடன் பிரதர்ஸ், பின்லேடன் இருக்கார்ல, பின்லேடனுக்கு இணையாக சவுதி அரேபியாவில் பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழக்கரை பாய், நம்ம ஊர் தமிழன். அப்போ அவர் தான் அவர்கிட்ட கருணாநிதி அந்த பாலம் கட்டினது. அவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு 50 வாட்ச் வாங்கிட்டு வான்னு. ஏன்னா ஒரு வாட்ச் தானே வேணுமே 50 வாட்ச். அவரெல்லாம் சிங்கப்பூரில் அந்த காலத்தில் சிங்கப்பூர் போயிட்டு வர்ற ஆளுங்க. 50 வாட்சை கருணாநிதி கட்டிக்கு வரான். கட்டிட்டு அப்படியே பார்ப்பாரான். யாராவது பாவமாக தான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி அந்த வாட்சையே பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அந்த வாட்சை கட்டி விட்டு போயிடுவான். ஐயோ. அப்போது இதே போல தான் இளையராஜா வறுமையில் நீங்கள் அலைந்த பொழுது உனக்கு வாழ்க்கை கொடுத்த உங்கள் அண்ட பாவலர் வரதராஜன் என்னன்னா, பாவலர் வரதராஜ மகன் லெனின் தெருவில் செத்து கிடந்தான். ஏன் அவனுக்கு எதாவது பண்ணியா? சொந்த அண்ணன் விரல் பிடித்து உனக்கு இசையை கற்றுக் கொடுத்த பாவலர் வரதராஜனுடைய மகன் லெனின் தெருவில் செத்து கிடந்தான். கங்கை மரம் பார்த்தியா? இல்லை இளையராஜா பார்த்தியா? அவன் ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சுருந்தான், இளைய கங்கை. இளையராஜா பாதி, கங்கை மரம் பாதி, இளைய கங்கை. அவனுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தியா? இல்லை. சோறுலாம் செட்டாயாவ இந்த கோடம்பாக்க வீதிகளில். அப்போது நீ மேஸ்ட்ரோவா? மனிதாபிமானமே இல்லாத ஒரு மனிதனுக்கு பேர் மேஸ்ட்ரோவா? கஸ்பார் தெரியாமல் நீங்கள் வித்துட்டா அதை அந்த செம்புனியை. அவனா பணம் போட்டது யார்? அந்த பாதிரியார்.
உலகம் பூரா இருக்க தமிழர்கிட்ட கடனை வாங்கி, கப்பியை வாங்கி, டாலரை வாங்கி, யூரோவை வாங்கி, ஃப்ராங்கை வாங்கி. அப்போ ஒரு கலைஞனாக இருப்பதை விட ஒரு மனிதனாக இருப்பது தான் சரியானது. கலைஞன் முக்கியம் இல்லை, மனிதன் தான் முக்கியம். எம்ஜிஆர் எவனும் நடிகனா முதலமைச்சராக பார்க்கல, எப்படி பார்க்குறான்? மனிதராக பார்க்குறான். யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறைக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய சிலை இருக்கு. இராணுவம் வர்றான், இராணுவம் அந்த சிலையை சேதப்படுத்திடக்கூடாதுன்னு அது அப்படியே ஒரு நல்ல தண்ணி ஊற கிணத்துல போட்டு மண்ணை போட்டு மூடிட்டான் புல்டோசர் வச்சு. 10 ஆண்டு காலம் அந்த இராணுவம் வெளியேறிய பிறகு அந்த சிலையை அப்படியே பத்திரமா எடுத்து வல்வெட்டித்துறை நகராட்சிக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிலை வச்சிருக்கான். எம்ஜிஆர் எப்படி காப்பாற்றுறான்? அந்த சிலையை உயிரோட காப்பாற்றுறான். இந்திய ராணுவம் இலங்கைக்கு போன பிறகு இந்திரா காந்தி படம் தெருவுக்கு வந்துருச்சு, நேரு படம் தெருவுக்கு வந்துருச்சு, காந்தி படம் தெருவுக்கு வந்து குப்பைக்கு போயிடுச்சு. எம்ஜிஆர் படம் மட்டும் அப்படியே இருக்கு. எங்க 35 லட்சம் பேர் இருக்கிற ஈழத்தமிழன், 10 லட்சம் பேர் இருக்கிற மலையாள தமிழன், உலகம் பூரா பரவி வாழ்கிற எல்லார் வீட்லையும் எம்ஜிஆர் படம் இருக்கு. அவனும் நடிகன் தாயா, அவனும் மனுஷன் தாயா. எம்ஜிஆருடைய புரூக்ளின் மருத்துவமனை எங்க நினைவு சின்னமா இருக்கு. அமெரிக்கா போறவன் புரூக்ளின் மருத்துவமனையில் போய் தொட்டு கும்பிட்டு போறான். ஜெயலலிதா இருந்த அப்போலோ மருத்துவமனை இடிக்கப்பட்டு ரூமே மாறி போச்சு. என்னையாச்சு? ஜெயலலிதா இருந்த அப்போலோ மருத்துவமனை ரூம் இருக்கா? அப்போலோ ரெட்டியை மாற்றிவிட்டார். அப்போலோ ரெட்டியும் சசிகலா 2 பேரும் ஆறுமுகசாமி கமிஷனுக்கு விசாரணைக்க போல. ஜெயலலிதா எப்படி மர்மமாக கொல்லப்பட்டார், எப்போ செத்தார், ஏன் செத்தார், எங்கே செத்தார், எப்படி எல்லாம் மர்மமாக இருக்குது. ஆக மனிதனாக வாழ வேண்டும். நீ கலைஞன் என்பதை விட மனிதன். உனக்கு அடையாளம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர், சுதாகரன் வெள்ளை எம்ஜிஆர், இன்னொருத்தர் மஞ்சள் எம்ஜிஆர், பச்சை எம்ஜிஆர். ஏண்டா நீ யாரா? எம்ஜிஆரை பச்சை மஞ்சள் சிகப்பு தான் எம்ஜிஆரை சொல்கிறானுங்களே தவிர உனக்கு அடையாளமே இல்லை. உனக்கு அடையாளம் யார்? எம்ஜிஆர். அப்போது வாழ்ந்தால் ஒருத்தர் எம்ஜிஆரை போல் வாழணும். உதாளுடைய இடங்கடா, பள்ளிக்கூடம், வீடு எல்லாம் யார்? கண்ணு தெரியாதவன் பள்ளிக்கூடம், காது கேட்காதவன், ஊனமுற்றவன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, சம்பாதிச்சு போகிறது மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ஆக ஒரு கலைஞன் மக்களுக்கு சொந்தமானவன். அதனால தான் மக்களுக்கே அவரை செஞ்சுட்டும். அப்போ இவரை போன்ற நபர்கள், இந்த தனுஷை போன்ற குப்பைகள், ரஜினியை போன்ற சாக்கடைகள் மக்களை சுரண்டி சுரண்டி வாழ்ந்து, நீ இருக்கிற சினிமா துறை ஏதாவது ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறா? லட்சம் தொழிலாளி இருக்கான், அதில் ஏழைபாட லைட் பாய் இருக்கான், கேமராமேன் இருக்கான், விளக்கு பிடிக்கிறவர் இருக்கான், கஸ் ஓட்டுறவர் இருக்கான், ஜென்ரேட்டர் ஓட்டவும் இருக்கான். எல்லாம் ஓட்டா தானே நீ வெளிச்சத்தை படம் கோடிகளை வாங்க முடியும். அவனுக்கு ஒரு இலவச மருத்துவமனை எங்கே கட்டி வச்சிருக்கியா? இலவச கல்வி கொடுத்துருக்கியா? ஏண்டா ஒவ்வொருத்தரும் 100 கோடி சம்பளம், 150 கோடி, 200 கோடி, மாளிகை, கூட கோபுரம். உனக்கு உன் சினிமா பார்க்குறவன் உன் தொழிலாளி, அவன் பூரா பஞ்ச பராரி தெருவாக அலையலாம். இதுதான் இந்த கலைஞர்களுடைய போலி பிம்பம். இதை உடைச்சி எறியணும். முதல்ல உடைச்சாத இதில் அடுத்து வர்றவன் பூரா நேராக முதலமைச்சர் இருக்கிறான், நேராக கோட்டைக்கு போனுங்கிறான். ஏண்டா கொட்டிவாக்கத்தில் இருக்கிற நீலாங்கரையில் இருக்கிற விஜய் நேராக எங்கே போனுங்கிறாரு? கோட்டைக்கு போனுங்கிறாரு. அப்போ ஸ்டாலின் எந்திரிச்சு உட்கார சொல்லாமா? அப்ப நீங்க என்ன, இல்ல எனக்கு புரியல ஒரு விஷயம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, காலங்கள் மாறுது, எல்லா விஷயங்களும் மாறும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எனக்கு புரியல சார். நீங்க இவ்வளவு மூத்த பத்திரிகையாளரா இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ அரசியல் அனுபவம், வாழ்க்கை அனுபவம் இருக்கும்போது இப்ப இருக்கிற இளைய ஜென்ரேஷன்ஸை நீங்க இளைய தலைமுறைகளை நீங்க வாழ்த்தி இல்லை அவங்களுக்கு ஊக்குவிக்கணுமே தவிர, நீ என்ன செஞ்சிருக்க, நீ ஏன் வர அப்படின்னு கேட்கறது நியாயமே இல்லை. அப்படித்தானே சொல்றீங்க? அம்மா, நான் என்ன சொல்கிறேன், இந்த களிச்சடைகளை பார்க்காதீங்கடா இளைய சமூகமே. கக்கனை பாடுறா, கக்கா எப்படி வாழ்ந்தாருன்னு பாரு. எல்லாருக்கும் நம்ம சான்ஸ் கொடுத்தா தானே சார்? எப்படி சான்ஸு? எங்கே கேரவன் மேலேருந்து நேரம் முதலமைச்சர் சான்ஸ் கொடுத்துடணுமா? சீமானுக்கு கொடுத்த மாதிரி ஆட துடிக்கிறேன், ஆண்டே தீருவேன். மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் ஆடலாம், எந்த எச்சையில் கூட கோபுரத்தில் ஒட்டிக்கலாம். அப்போ அது உங்களுக்கும் தானே சார்? எல்லாத்துக்கும் தான். அப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்க, இப்போ அவரை வின் பண்ணுறாரு அப்படின்னா ஓட்டு போடலையே. யாருக்கு ஓட்டு போடுறாங்க சார்? அவர் நிற்கல சார் இன்னும். நீங்கள் 2026. ஆமாம், 2026 அப்புறம் 46, அப்புறம் 56. ரஜினி தான் இப்போ பல முதலமைச்சரை உருவாக்குனார்ல, கடைசியாக கட்சியை ஆரம்பிக்கல. அதுபோல தான்
சினிமாக்காரங்கிட்ட போகாதீங்க. அதாவது காமராஜ் தான் சொல்லுவாராம், கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா. இந்த கூத்தாடி பயிலுக முடிஞ்சு போகும்போது கூத்தியாட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிடுவான். யார்கிட்ட? பொண்டாட்டியில் கூத்தியாட்ட. பல கூத்தியாக்கள் தான் இந்த நாட்டை ஆண்டார்கள். நன்றி, வணக்கம்.